Preview. Hello friends, this is Maniyandan, founder and CEO of LeTechs. So, நாம இந்த வீடியோல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படினா Acuity Trading Toolsல நான் வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் Acuity Calendar பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் Acuity Trading Tool வந்து எப்படி அக்சஸ் பண்ணனும் அப்படினு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். சோ இந்த வீடியோல Acuity Market Alerts அப்படினு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த Acuity Market Alerts வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம், சோ அது ஒரு ட்ரேடர்ஸ்க்கு வந்து நமக்கு எப்படி இந்த சப்போர்ட்டா இருக்க போகுது அப்படிங்கறத கிளியரா பார்க்கலாம். So the Acuity Market Alert அப்படிங்கிறது அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்க்கு ஒரு டேட்டா வருது, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா பாஸ்ட் 10 டைம்ஸ் வந்து வரும் பொழுது மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகிருக்கு, ஸோ அது பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிருக்கா, அந்த டேட்டாஸ் வந்திருக்கும் பொழுது அந்த டைமில் அந்த டேட்டா பாசிட்டிவாக வந்திருக்கா, ஸோ பாசிட்டிவாக வந்திருக்குன்னா மார்க்கெட் வந்து பை ஆகிருக்கா செல் ஆகிருக்கா, இந்த எல்லா இந்த ஒரு 10 டேட்டாஸோடைய ஆவரேஜை வச்சு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் பை ஆகுமா செல் ஆகுமா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரெண்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் இருக்குது அவங்க சொல்லியிருக்க மாதிரி நடக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்குது, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் Acuity கேலண்டர் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போனீங்கன்னாக்கா லாஸ்ட் வீடியோ Acuity கேலண்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Acuity Market Alerts பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். Acuity Market Alerts அப்படிங்கிறது ஸோ இதுதான். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டை டெய்லி பேசிஸ்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது டெய்லி சார்ட் பேசிஸ்லையும் சரி, இன்ட்ராடே பேசிஸ்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் மார்க்கெட்டில் அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறாங்க. இந்த இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ இங்கே நீங்கள் போகும் பொழுது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா பேரிஸ் இப்போ மார்க்கெட்டில் வந்து கரண்டில் செல் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டுங்க மட்டும் எனக்கு வந்து ஷார்ட் அவுட் ஆகணும், அல்லது பை ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் மட்டும் எனக்கு ஷார்ட் அவுட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். அதே போல் மார்க்கெட்டில் உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்டுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஃபில்டர் ஆப்ஷன். இது ஃபில்டர் ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்டுக்கு வேணும், நெக்ஸ்ட் வந்து பை கால்ஸ் இருந்தால் பைக்கான வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு காமிக்கணும். ஸோ இந்த இதில் இது வந்து ஒரு ஃபில்டர் ஆப்ஷன். இந்த ஃபில்டர் ஆப்ஷனில் போகும்போது உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பை இதை பண்ணணுமா செல்லை பண்ணணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே அது மட்டும் உங்களுக்கு வந்து ஷார்ட் அவுட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அல்லது இன்ட்ராடே. ஸோ இன்ட்ராடே அப்படிங்கிறது ஒரு வித்தின் டேவுக்குள்ளார நடத்த ஃபண்டமெண்டல் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபண்டமெண்டல் ஈவெண்ட்ஸோடைய ஓவரால் மார்க்கெட் ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிருக்கா நெகட்டிவாக ரியாக்ட் ஆகிருக்கா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறது தான் இந்த இன்ட்ராடே. டெய்லி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டைமில் ஸோ டெய்லி பேசிஸில் நடந்த ஈவெண்ட்ஸ், ஸோ அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஈவெண்ட்ஸ், லாஸ்ட் 10 ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. அந்த 10 ஈவெண்ட்ஸோடைய ஓவரால் மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ் பாசிட்டிவாக இருந்ததா நெகட்டிவாக இருந்ததா அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஃபியூச்சரில் மார்க்கெட் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகுமா நெகட்டிவாக ரியாக்ட் ஆகுமா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோ ஜேபிஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம பார்க்குறோம். இந்த ஈரோ ஜேபிஒயில் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பேரிஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த செல் பண்ணலாம் அப்படிங்கிறத எவ்வளோ சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 70% சான்சஸ் வந்து அது செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப் டு நெக்ஸ்ட்டு 7 days வரைக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே ஜிபிபி கேட் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட், இதுவும் அதே மாதிரி செல் ட்ரெண்ட் பேரிஸ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இதோடைய கான்ஃபிடன்ஸ் எவ்வளோன்னா 70% அப் டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 daysக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் கேட் ஜேபிஒய். ஸோ இப்போ ஆடு சிஹெச்எஃப் பார்த்தீங்கன்னாக்கா 50% உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நான் தான் சொன்னது போல் இது சும்மா பிளைண்டாக ஒரு வந்து எல்லாரும் சிக்னல்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு டூல் இல்லை. இவங்க கொடுக்கறது இந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுறது எதை பேஸ் பண்ணி அப்படின்னீங்கன்னா அந்த பர்டிகுலர் கரன்சிக்கோ அந்த ஸ்கிரிப்டுங்களுக்கோ நான் இப்போ உங்களுக்கு லாஸ்ட் வந்து நம்மளோட இதில் சொல்லியிருந்தேன், Acuity கேலண்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு ஈவெண்ட் வருது அப்படின்னா அது எந்தெந்த பேர்லாம் ரியாக்ட் பண்ணும், எந்தெந்த பேர்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதே போல் அந்த
அந்த அஃபெக்ட் ஆகக்கூடிய அந்த பேர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுங்களில் இப்போ நான் சொன்னது போல் ஒரு டேட்டா வருது, ஒரு 10 பேரில் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த 10 பேர்லையும் எவ்வளோ பர்சன்டேஜ் எந்த மாதிரி வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. அதுபோல் ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 10 ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, ஓவராலாக மார்க்கெட் பை ஆயிருக்கா செல் ஆயிருக்கா, ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து ஃபியூச்சர் சென்டிமெண்ட் வந்து பை ஆகுமா செல் ஆகுமா அப்படிங்கிறத இந்த அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குது. ஸோ இது ஃபண்டமெண்டல் ஈவெண்ட்ஸை பொறுத்து தான். நான் முன்னாடி சொன்னது போல் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள், ட்ரையல் பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ சூட் ஆகுது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எல்லா பேருக்குமே உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் போயிட்டீங்கன்னா மார்க்கெட் வாட்சில் உங்களுக்கு ஒன்லி கரன்சி பேர் மட்டும் வேணுமா இல்லை கமாடிட்டி பேர் மட்டும், நீங்கள் கரன்சி பேர்னா ஒன்லி கரன்சி பேர்ஸ் மட்டும் தான் இங்கே உங்களுக்கு வந்து லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணும். இல்லை எனக்கு வந்து கமாடிட்டி பேர்ஸ் தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன், கமாடிட்டி பேர்ஸ் மட்டும் நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணாலும் கமாடிட்டி பேர்ஸ் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணுது இல்லைங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு எந்த இதில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அதை ஈஸியாக உங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஈக்விட்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களா இல்லை இன்டெக்ஸில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா. ஸோ அதே போல் இந்த அக்யூட்டி ட்ரேடிங் டூல் வந்து ஒன்லி ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். டெரிவில் இருக்கக்கூடிய சிந்தட்டிக் மார்க்கெட்டில் உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் அந்த டூல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதே போல் உங்களுக்கு காயின்ஸ்னா கிரிப்டோ கரன்சிஸில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்களா, எல்லாத்துக்குமே இந்த மார்க்கெட் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபோரெக்ஸுக்கு இருக்குது, சிந்தட்டிக் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு இதை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், கமாடிட்டி மார்க்கெட்டு ட்ரேட் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டு ட்ரேட் பண்ணலாம், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டிசஸ்க்கு பண்ணலாம், கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக இப்போ இது வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இது. நெக்ஸ்ட்டு நான் சொன்னது போல் இது கான்ஃபிடன்ஸு இல்லை எனக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டுங்க மட்டும் எனக்கு ஷோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த கான்ஃபிடன்ஸில் உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் வந்து எந்த பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஷோ பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேர்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஷார்ட் அவுட் ஆகி வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 and above வைக்கிறேன்னு வைங்களேன். ஓகே, ஸோ 70 and above வைக்கிறேன்னா இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்னென்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 70 and above இருக்கிறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே லிஸ்ட்டில் அப்டேட் ஆயிடும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இது எல்லாமே நீங்கள் வந்து ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக நான் முன்னாடி சொன்னது போல் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட்டி கேலண்டரில் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லைங்களா, அதே போல் அக்யூட்டி மார்க்கெட் அலாட்ஸையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னீங்கன்னாக்கா, ஸோ செப்பரேட் ஸ்க்ரீனில் வேணால் செப்பரேட் ஸ்க்ரீனை கொடுத்து சேவ் கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் போய் அக்யூட்டி மார்க்கெட் அலாட்ஸ் டூலை வந்து ஓப்பன் பண்ணினீங்கன்னா ஸோ செப்பரேட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே இந்த மார்க்கெட் அலாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அலாட் மட்டும் தான் உங்களுக்கு காமிக்குது. ஸோ பையாஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது எவ்வளோ சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பட் இன்னும் அடுத்த டூலில் நெக்ஸ்ட் டூலில் நம்ம வந்து பார்க்க போகிறது இன்னும் எலாபரேட்டடாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மார்க்கெட் அலாட்ஸில் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மார்க்கெட் பை ஆகுமா செல் ஆகுமா, ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து சேம் இந்த டைரக்ஷனில் வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த இப்போ நாம் அவங்க கொடுத்துருக்கிற கணிப்பு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு 3 இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த அலாட் வந்து பார்த்தீங்கன்னா எது எதுக்கெலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன போல் கரன்சிக்கு ட்ரேட் பண்ணலாம், கமாடிட்டி ஸ்கிரிப்டுங்களை ட்ரேட் பண்ணலாம், ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ட்ரேட் பண்ணலாம், ஸோ இண்டிசஸ் மார்க்கெட்டு ட்ரேட் பண்ணலாம், கிரிப்டோ கரன்சிக்கு ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக டெரிவ் அப்படின்னு எல்லாருக்கும் ஈஸியாக புரியுறது டெரிவ்டு கரன்சி இல்லை சிந்தட்டிக் மார்க்கெட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்போம். ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் சப்போர்ட் பண்ணால மற்ற ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் எல்லா ஸ்கிரிப்ட்டுக்கும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் யூஸ் பண்ணி மேபி உங்களுக்கு வந்து ஒரு அடிஷனல் கைடன்ஸுக்காக நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டூல் பற்றி வந்து பார்த்தா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த 2 டூலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் டூலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 டூலும் ஒரு ட்ரேடராக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அது கிளியராக நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.